guys, welcome back to my video. So இன்னைக்கு கண்டென்ட் என்னன்னா ஒரு சீரியல் இல்ல ஒரு ஹீரோ. ஆமா, இன்னைக்கு ஒரு ஹீரோவை பத்தி தான் இந்த கதையில பார்க்க போறோம். இந்த கதையில ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதை பார்க்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். பெட்ரோ ரோட்ரிகோஸ் வில்லா இவர் அவரோட வாழ்க்கையில மொத்தமா 71 கொலைகளை பண்ணியிருக்காரு. நோட்டபிளான விஷயம் என்னன்னா, இவர் மர்டர் பண்ண எல்லாருமே கிரிமினல்ஸ். அவங்க அப்பாவை திருடன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண ஒரு டெப்யூட்டி மேயரை 14 வயசுல கொண்டிருக்காரு. உண்மையான திருடனை கண்டுபிடிச்சு அவளையும் கொண்டிருக்காரு. 14 இயர்ஸ்ல 2 கொலை பண்ணியிருக்காரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த வகுத்துக்கு போகாம அவரோட லைஃப பார்த்துட்டு இருந்திருக்காரு. அன்டில் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற வரைக்கும். மரியா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அப்போ பிரெக்னண்டா இருந்திருக்காங்க. அப்போ கேங் அவங்களை கொலை பண்ணிட்டு போயிடுச்சு. இவர் ரிவெஞ்சுக்காக அங்க நடந்துட்டு இருந்தா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் டெத்துக்கு ரெஸ்பான்சிபிளான 7 பேரை அந்த வெட்டிங்லேயே வச்சு கொலை பண்ணியிருக்காரு. அங்க ரிவெஞ்சுக்காக மட்டும் இல்லை, அங்க ஒரு வாரே நடந்திருக்கு. இவர் மட்டும் தனியாக இருக்கு. ஸோ அவர் அதுக்கப்புறமா மர்டர் பண்ணுறது விடல. அந்த ட்ரக் டீலர்ஸ், கேங்ஸ்டர்ஸ், ரேபிஸ்ட் இவங்களை தேடி கண்டுபிடிச்சு போய் கொலை செஞ்சுட்டு இருக்காரு. பப்ளோவோட அம்மாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு அவரோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்கிறாங்க. பெட்ரோ அவங்க அப்பாவை ஜெயில போய் விசிட் பண்ணாரு. தென் அவர் தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணாருன்னு கன்ஃபார்ம் பண்ணக்கடுத்து ஜெயிலையே வச்சு அவங்க அப்பாவையே ஒரு கொலை பண்றாரு. இதுக்குள்ளேயே ரொம்ப கொடூரமா என்ன பண்ணுவாங்க, அவரையும் 1973 அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. அண்ட் உள்ள போன கட்டு தான் நிறைய மர்டரை பண்றாரு. பட் உள்ளதான் இவர் நிறைய கொலைகளை பண்றாரு. மொத்தமா 47 பேர், எல்லாருமே ரேபிஸ்ட், அபியூசர்ஸ் அண்ட் மர்டர். ஒரு தடவை என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் நம்மளுக்காக தான் நான் கொலை பண்றேன், நான் கொலை பண்ண எல்லாருமே அதுக்கு தகுந்தவங்க தான் சொல்லியிருக்காரு. 100க்கும் மேல கொலைகளை பண்ணியிருக்கேன்னு ஒருத்தருக்காரு. ஆனா 71 தான் ரெக்கார்ட் எழுதியிருக்கு. மார்ச் 5, 2025 இவர் இறக்குறாரு. யாரோ அவங்க வீட்டுக்கு வெளியில வச்சு ஷூட் பண்ணதுனால. அது யாருன்னு இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அது என்ன தெரியுமா? நீங்க இப்ப கூட போய் தெரியுமா, இவர் வந்து யூடியூபர். என்ன நீ அவங்க இறந்துட்டான்னு சொன்னா இப்போ போய் யூடியூபர்னு சொல்றேன்னு பார்க்காதீங்க. பெட்ரியோ எக்ஸ் மட்டாடோர் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. ஆனா வீடியோஸ் எல்லாமே 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கும். ஏன்னா 2023 அவர் இறந்துட்டாரு. ஸோ அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஹீரோவை வயசான கட்டு எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கணும்னா இப்போ சேனல்ல போய் பாருங்க. கைஸ், இவரோட வாழ்க்கைய என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. லைக் உண்மையான ஹீரோன்னு சொல்லலாமா, இல்லை ஒரு சீரியல் கில்லர்னு சொல்லலாமா? என்னை பொறுத்த இருக்கும் அவர் ஹீரோ தான். ஸோ உங்களுக்கு யாருன்றதை கமெண்ட்ல சொல்லிடுங்க. வாழ்க்கையை 14 வயசுலேயே அவங்க அப்பாவை கொலை பண்ணுறது, அவங்க அம்மா விட்டு போயிட்டாங்க, சொந்த அப்பாவே கொலை பண்ணாரு, கேர்ள் ஃப்ரெண்டும் விட்டு போயிடுச்சு, அவருக்கு இருந்த குழந்தையும் போயிடுச்சு. இந்த மாதிரி நிறையா விஷயம் அவங்களுக்கு தொடர்ந்து நடந்தாச்சு. அவர் நிறையா ஆக்சுவலான கிரிமினல்ஸ் எல்லாம் கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் கண்டிப்பா லெஜண்ட் தான் இல்லையா? இது வரைக்குமே பிரேசில்ல போய் கேட்டீங்கன்னா இவரை பத்தி சொல்லுவாங்க. அந்த நாங்க இருக்கிற மக்களுமே இவரை ஹீரோன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும்.